ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் பாப்பா வந்து மார்னிங் ஸ்கூல் போகும்போதே வந்து எனக்கு முட்டை தொக்கு பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து இன்றைக்கி நான் வந்து முட்டை தொக்கு பண்ண போகிறேன். என்னுடைய ஸ்டைலில் முட்டை தொக்கு பண்ண போகிறேன். என்னோடய லன்ச் ரெசிபி இன்றைக்கி என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இப்போது என் ஸ்டைலில் முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அவங்கவுங்க எவ்வளோக்கு செய்கிறாங்களோ வேணால் எடுத்துக்கலாம். சரி, நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரிசியும் நல்லா கழுவிட்டு ஒரு பக்கம் அரிசி கழுவி வச்சுருவேன். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற நேரத்துலேயே வந்து அரிசி வந்து நல்லா வந்து ஒலை பொங்கி வந்துடும். ஸோ அதை அரிசி கழுவி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 3 முட்டை எடுத்துக்கினேன். எனக்கு என் பாப்பாங்க 2 பேருக்கு 3 முட்டை எடுத்துக்கினேன். அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து முட்டை வந்து விரிசல் விடாமல் நல்லா ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கும். எந்த ஒரு கிராக்கர்ஸ் எதுவுமே ஆகாது. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்பேன். 3 முட்டை போட்டால் 15 நிமிஷம், 4 முட்டைனா அதுக்கேற்ற மாதிரி மினிமம் ஒரு முட்டைக்கு 5 நிமிஷம் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். நானும் அப்படி தான் பண்ணுவேன். 3 முட்டை, ஸோ 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருவேன். ஏன்னா மூடினா தான் பொங்காமல் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் மூடி வச்சுருவேன். அதே மாதிரி அது வேகிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் அரிசியும் நல்லா இது வந்து ஒலை காஞ்சி பொங்கி வந்துடுச்சு. நான் ஸ்விம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலலாம் வந்து அரிசி வந்து வெந்துடும். அதே சமயத்தில் தக்காளி, எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து தக்காளி ரசம் தான் வைப்போம். ஸோ தக்காளி, புளி, உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே, சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அரிசி பாருங்கள், நான் வச்ச சாதம் நல்லாவே வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி பொங்கி வந்தாவே வந்து எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே சாப்பாடு ரெடின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு நாங்கள் இப்படி தான் பேஷனில் தான் நான் வந்து வெடிப்பேன். அந்த மாதிரி வெடித்தா தான் அந்த ஸ்டார்ச்லாம் வெளியே வந்து நல்லா ஆர்கானிக்காக இருக்கலாம். ஸோ நானும் வந்து இதே பேஸில் தான் எப்போவுமே செய்வேன். நல்லா வந்து அந்த பாத்திரத்தை வச்சு வெடிச்சிட்டு டம்ளர் வச்சுருவேன். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் கையில் கீழே பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் வச்சு தான் வந்து எப்போவுமே வெடிப்பேன். அதுக்கேற்ற மாதிரி முட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா ஒரு பக்கம் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா வந்து அதுக்கு கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும்ல, அதனால் ரொம்ப சில்னஸ் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதே சமயத்தில் பாப்பாவை டைம் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக செஞ்சிடலான்னு ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் வெடித்த பிறகு நான் கரைச்ச ரச தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் ரசப்பொடி வந்து போடுவேன். வீட்டில் அரைக்கிறது இருந்தாலும் ஓகே, நாங்கள் கடையில் வாங்குறது இருந்தாலும் ஓகே. நாங்கள் மோஸ்ட்டாக வீட்லேயே வந்து ஹோம்மேடாகவே எல்லாமே பண்ணிவிடுவோம். ஸோ கடையில் வந்து அவ்வளோவா வாங்க மாட்டோம். 1.5 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுட்டு இந்த பூண்டு பல் ஒரு 5 பல் போல் நல்லா நசுக்கி, எப்போவுமே இந்த இதில் தான் நசுக்கி போட்டோன்னா அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ சில பேர் வந்து ரசத்தை வந்து நல்லா கொதிக்க வைப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து ஒரு கொதி வந்தோடனே எடுத்துருவாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு கொதி வந்தோடனே நான் வந்து எடுத்துருவேன். நல்லா கொஞ்சம் கொதிக்காமல் அந்த மாதிரி இருக்க டைமில் எடுத்துருவேன். லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அது ஒரு 2 கொதி வரத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவேன். சில பேர் வந்து அதிலே கொத்தமல்லி போடுவாங்க. பட் நான் அப்படி போட மாட்டேன். அந்த பேனை எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொத்தமல்லி அது மேலே போட்டு தட்டு போட்டு மூடிடுவேன். ஏன்னா அப்படி பண்ணால் அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த சூப்பராக வந்து அது கொத்தமல்லியில் வந்து இறங்கிடும். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நிலா குட்டி கேட்ட முட்டை. நான் மோஸ்ட்டாக வந்து 2 பாத்திரம் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால நிறைய சாமான் சேர்த்துக்க மாட்டேன். அந்த ரசம் வச்ச பாத்திரத்துலேயே வந்து முட்டைக்கும் ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கினேன். சம்டைம்ஸ் பட்டை லவங்கம் போடுவேன், பட் சம்டைம்ஸ் போட மாட்டேன். இப்போ பாப்பாங்கள் செய்கிறதுனால ரொம்ப ஸ்பைசஸ் அந்த மசாலாலாம் உங்களுக்கு ஒத்துக்காதில்ல, அதனால் லைட்டாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெறும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிப்பேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கண்ணாடி கலரில் வந்த பிறகு வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்பேன்.
வீட்டிலே எங்கள் அம்மா வந்து வீட்டிலே வந்து ஹோம்மேடாகவே வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். கூட கொஞ்சம் கல் உப்பு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி உப்பில் இது முட்டையில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நாங்கள் லைட்டாக உப்பு போட்டு தான் அரைப்போம். அதுலேயும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெறும் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிப்பேன். தக்காளி நல்லா கொஞ்சம் ஜூஸியாக நல்லா நானே கையில் லைட்டாக போடும்போதே கொஞ்சம் கசக்கி போட்டேன்னா அது நல்லா வந்து அப்படியே ஜூஸியாக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்டாகவே இந்த மாதிரி முட்டை தொக்கு வந்து எங்கள் பாப்பா எப்போல்லாம் கேட்குறாளோ அப்பப்போ செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா அவளுக்கு இந்த தொக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை திரும்பி நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம நிறைய வதக்க தேவையில்லை. நான் என்ன பண்ணுவேன்னா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுவேன். தட்டு போட்டு மூடினாவே வந்து அது நல்லா ஜூஸியாக இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் போல் வதங்கிடும். அதே சமயத்தில் முட்டையும் சில்னஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், முட்டை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கல்லுப்பு போட்டதுனால வந்து வெடிக்கலை, அழகாக வந்து ரவுண்டாக இருக்குது. இதே மாதிரி முட்டையெல்லாம் எல்லாமே வந்து உரித்து தோல் உரித்து வெறும் முட்டையை வந்து எடுத்துக்கணும். வீக்லி வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முட்டை கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. அப்படியே இந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி தான் தரணும்னு இல்லை, அவங்கவுங்க பாப்பாங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்போ கொடுக்கலாம். ப்ரெட் ஆம்லேட்டு, வெறும் ஆம்லேட், அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ வந்து முட்டை தோசை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங். முட்டை வந்து ப்ரோட்டீன். ஸோ பாப்பாங்களுக்கு ஆட் பண்ணணும் நம்ம. அந்த மாதிரின்றதால முட்டையும் வந்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் மோஸ்ட்டாக வந்து எங்களுடைய குக்கிங்கில் வந்து முட்டையை ஆட் பண்ணிடுவோம். இந்த முட்டை உரிச்ச தோலை என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ரோஸ் செடிக்கு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நான் சொன்னேன் பாருங்கள், நல்லா வெதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து வெறும் நாங்கள் வந்து வீட்லேயே வந்து எல்லா குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிப்போம். உப்பு வந்து பார்த்து போட்டுப்பேன், ஏன்னா ஆல்ரெடி நான் அதில் உப்பு போட்டதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டினோடனே அது நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் ஆனதும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அந்த 10 நிமிஷம் கொதிக்க வைக்கும் போதே வந்து எல்லாமே வந்து அப்படியே ஒன்று போல் வந்து நல்லா திக்காகி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வந்து அழகாக ஜூஸ் வந்துச்சு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, வெறும் சிம்பிளான பொருள் வச்சு வந்து இந்த முட்டை தொக்கு வந்து செஞ்சுட்டேன். எப்போவுமே நான் முட்டை தொக்கு செய்யும் போது முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஸ்லைட் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த தொக்கில் இருக்கிற ஜூஸினஸ், எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த முட்டைக்குள்ளேயும் போய் அதை சாப்பிடவே நல்லாயிருக்கும். முட்டையை போட்டுட்டு அது மேலே தொக்கெல்லாம் கொஞ்சம் கரண்டியில் அள்ளி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ், 5 கூட தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தொக்காயிடும். அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கிண்டிடுவேன். இப்போ எங்கள் பாப்பாவும் வர டைம் ஆகிடுச்சு. அவங்க வந்தோடனே அவங்க கேட்ட இந்த முட்டை தொக்கை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அப்பப்போ செய்வோம், பட் இன்றைக்கி வந்து அவங்களா வாய் திறந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த பிறகு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு முட்டை தொக்கு. தேங்க்யூ ஃபார் என்னது சாப்பிடு. ஸோ அவ்வளோதாங்க. என் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.